ஹாய் ஹலோ வெல்கம் டு டார்கெட் சேனல். கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது, வானத்துல ஏரோப்ளேன் போகுது. இந்த மாதிரி போகும்போது தான் நீங்க வீடியோ எடுக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு அதிசய பொருள் தான் ஆக்ஷன் கேமரா. ஸோ நம்ம சேனல்ல வந்து நம்ம மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மோட்டோ விளாகிங்காக நம்ம கம்பெனி வாங்கின ஒரு அதிசய பொருள் Insta360. ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம சேனல்ல வந்து மோட்டோ விளாகிங் பண்றதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம 2 வீடியோஸ் போட்டுருக்கோம் மோட்டோ விளாகிங். ஒன்று வந்து என்னோட பைக் டெலிவரி ஜாவா 42 டெலிவரி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ட்ரிப் போன ஒரு 1 day ட்ரிப். ஸோ அந்த வீடியோ வந்து நான் சேனல்ல போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம்னா போய் பாருங்க. ஸோ எதுக்காக இந்த கேமரா வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு மற்ற ஆக்ஷன் கேமராஸ் கம்பேர் பண்ணும்போது. இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் லென்சஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து 360 லென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே லென்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங் இப்போ நம்ம இங்கே வந்து கேப்சர் பண்ணுறோம்னா இந்த சரௌண்டிங் வந்து அப்படியே கேப்சர் பண்ணோம். இது கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி இப்போ வீடியோ நம்ம அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ரொட்டேட் பண்ணி பிளான் பண்ணி இந்த 360 டிகிரியில் இருக்க வியூ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 360 லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூட நான் நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த 360 வச்சு. அது கூட நீங்கள் என்னோட யூடியூப் ஷார்ட்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ நிறைய கேமராஸ் இருக்கு. ஏன் Insta360 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சேனலில் யோசிக்கும் போது ஆக்ஷன் கேமரா வாங்கணும். சரி என்ன வாங்கலாம், பெரிய பட்ஜெட் போவேன். நான் சின்ன 5000 ரூபாயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 5000 ரூபாயில் என்ன கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நிறைய கேமராஸ் இருக்கு 5000 இருந்து. பட் என்னன்னா அதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து சரியில்லை. அதுவும் நம்ம பிக்சர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் இது ஹீரோ கோப்ரோ போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலாக இன்ஸ்டா கம்பேர் பண்ணும்போது ஹீரோவோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சிங்கிள் லென்ஸ் தான் வருது. 360க்கு வந்து நீங்க தனி கேமரா வாங்கணும் ஹீரோல. ஸோ அதனால வந்து அது வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமா போகுது. ஸோ எனக்கு 360 கேமரா வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 40,000 இருந்துச்சு இந்த கேமரா. இந்த சின்ன கேமரா வந்து 40,000. இதுல வந்து 2 லென்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு பேட்டரி பேக் கொடுத்தாங்க. இந்த கேசிங் வந்து இந்த பேக்கோட தான் வந்தது. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக அது ஆக்சசரிஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பாக்ஸில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சார்ஜர் ஒயர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேசிங்கு, 2 லென்ஸு, பேட்டரி. ஸோ இதுதான் வந்து இந்த கேமராவோட வந்து இருந்தது. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 360 மாடு வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த இதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து 5.7K வரைக்கும் வந்து வீடியோட குவாலிட்டி வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த 360 மாடோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4K மாடு. இந்த 4K மாடு வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஓகே, பட் மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. இது கூட இது வந்து எப்படி சொல்றது, குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே ஹீரோ ஆக்ஷன் கேமராக்கு கம்பேர் பண்ணும்போது இதுல எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பட் ஓகே, நீங்க வாங்கலாம், தரமாக வாங்கலாம். 4K வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது, ஸ்லோ மோஷன்ஸ்ல ரெக்கார்ட் ஆகுது. இதுல என்னன்னா நம்ம வந்து 1080p வந்து நம்ம பைக்ல போகும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ரேம் ரேட் அதிகமாக வைக்கணும். அப்பதான் வந்து இந்த விஷுவல் வந்து நல்லா கிளியரா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க 360 வந்து Insta360 யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் ரேட் அதிகமா வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க பைக்ல யூஸ் பண்ணும்போது. நார்மலா ஆனா நீங்க வாக் பண்ணும்போது எடுக்கும்போது நீங்க 30 ஃப்ரேம்ஸ் வச்சாலே நல்லா இருக்கு. பைக் ஓட்டும் போது மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்வின் எடிஷன் சொல்லுவாங்க. இந்த நான் வாங்கியிருக்கிறது வந்து ட்வின் எடிஷன். இது இல்லாம 1 inch அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா அது இன்னும் வந்து கிளாரிட்டி எல்லாம் பயங்கரமா சூப்பரா இருக்கும். வைடாங்கல் வந்து நல்லா கவர் பண்ணலாம் அந்த 1 inch மாடல். நீங்க இது வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்க ட்வின் எடிஷன் வாங்கிட்டு கூட செப்பரேட்டா அந்த லென்ஸ் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இதுல ஒரே நிமிஷம் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து கேமரா. அதனால நம்ம கேசிங் போடணும் ஹெல்மெட்ல மாட்டுறதுக்காக. ஸோ இது வந்து நம்ம ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். இது வந்து பேட்டரி பேஸ். நம்ம ஒரு 2-3 பேட்டரி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ரொம்ப லாங்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க. இது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60 minutes வருது, 1 hour வருது. அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்டரி வாங்கிக்கணும். இல்லை நீங்கள் பவர் பேங்க்கில் எதாவது வாங்கி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் நடுவில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே யூனிட்டும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் இருக்கும். இது வந்து நம்மளோட 360 லென்ஸ். ஸோ 2 சைடும் லென்ஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4K மாட். அதே வந்து அந்த 1 inch மாட் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் லென்ஸ் பெருசாக இருக்கும். அதே நீங்கள் வாங்கி கூட இல்லை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த Insta360. ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதாவது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம வாங்கிக்கலாமோ அப்படின்ற தோணும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கிட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான், இஎம்ஐலாம் பே பண்ணணும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து Type-C மைக் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னன்னா Type-C மைக் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நார்மல் மைக் வாங்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் வாங்கணும். அந்த கன்வெர்ட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஒரு மைக்கும் கன்வெர்ட்டரோட ஆர்டர் பண்ணேன். ஸோ மைக் வந்து நல்லா வேலை செய்யுது. அதில் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் இதில் ஆர்டர் பண்ணேன். மைக் நல்லா வேலை செய்யுது. பட் அந்த கன்வெர்ட்டர் இதில் போட்டால் அது வந்து லோக்கல் கன்வெர்ட்டர், அது வந்து ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், Type-C மைக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அந்த மைக் வந்து போட்டு பார்த்தா சுத்தமாக ஒர்க்கே ஆகுது அந்த மைக். ஸோ அது வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாலே வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க கன்வெர்ட்டர். அது வந்து அரௌண்ட் 1050 rupees ஏதோ வருது. ஸோ அதுதான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அது வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் இல்லை, எந்த வெப்சைட்டுமே ஸ்டாக் இல்லை. சில வெப்சைட்ஸில் இருக்கு. ஆனால் அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1800 2000 அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ரொம்ப அதிகமாக போட்டுருக்காங்க ரேட்டு. ஸோ அதனால இன்ஸ்டாலே வந்து ஸ்டாக் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 360 கேமராஸ் மற்ற இதில் போனீங்கன்னாலும் ரொம்பவே காஸ்ட்லி. இதில் வந்து நல்லா இருக்கு, ஸ்டெபிலைசேஷன்லாம் சூப்பராக இருக்கு. அது வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல. கிளாரிட்டி வந்து இந்த 4K மாடல் யூஸ் பண்ணும்போது நைட் டைம்ல வந்து சில சமயம் கிளாரிட்டி கொஞ்சம் இதுவாக தெரியுது. இப்போ வந்து 4K மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு பைக் ஓட்டும்போது மோட்டோ விளாகிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹெல்மெட்ல மாட்டினா கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருக்கு ஆக்சுவலாக கேமரா வந்து. பட் எல்லா கேமராவும் அப்படிதான் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் எல்லாமே தனியாக தான் வாங்கணும். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், எல்லாமே காஸ்ட்லி தான் நீங்கள் வாங்கணும். அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்னு போடுவாங்க. அது வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் எதுவும் கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லென்ஸ் இருக்குல்ல, இந்த 2 லென்ஸ் இருக்க ஃபுட்டேஜை வந்து அது மெர்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை இது பண்ணிட்டு, அதாவது ஒரு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து இது 2 சேர்த்து மெர்ஜ் பண்ணிடும். ஸோ அந்த கேப்ல வந்து அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் வந்து தெரியாத மாதிரி காமிக்கும். அதனால தான் நீங்கள் அந்த 360 வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கை மட்டும் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யாரோ மேலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் 360 கேமராஸ். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக 360 பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம சேனலில். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் என்னன்னா, நம்ம சேனல் வந்து ஒரே இதை நோக்கி போற சேனல் கிடையாது. எனக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப பெருசா கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இதில் நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த சேனலில் வந்து நிறைய பேரை போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து தனித்தனி இதுவாக பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அதுக்காக நிறைய பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஸோ அதுதான் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது வரைக்கும் நீங்கள் இந்த டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொடுப்போம். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் வந்து வரப்போகுது. ஷூட் வந்து இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் ஷூட் போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து டிசம்பர் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஜனவரியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஜனவரி 1ஆம் தேதி அந்த மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். நான் இப்போ ஸ்கிரிப்டை பற்றி எதுவுமே பேச விரும்பல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.